ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வளன் தோட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லக்கூடிய மிளகு தக்காளி கீரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடியோட காய், பழம், இலைன்னு அதோட பயன்கள் ரொம்ப அதிகம். வாரம் ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய கீரைன்னு சொன்னால் அது இந்த கீரையை சொல்லலாம். இதில் அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வாய்ப்புண், வயிற்றுப்புண், மூட்டு வலி, மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்படக்கூடிய வலி, அப்புறம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட வியாதி, மஞ்சக்காமாலை, இந்த மாதிரி அதிகமான வியாதிகளை சரி பண்ணுற கெப்பாசிட்டி இந்த செடிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடலாம். இந்த செடியை வளர்க்குற மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 2:1 அப்படின்ற அளவுக்கு மண்களை எடுத்துக்கணும். அதாவது 2 பங்கு செம்மண், 1 பங்கு உரம்ன்ற மாதிரி எடுத்துக்கணும். இது வெயில் காலத்தில் ரொம்ப நல்லாவே வளரும். மழை காலத்தில் இதோட வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும். இதை 12x12 அப்படின்ற க்ரோ பேக்கில் வளர்த்திங்கன்னா ஒரு செடி இருந்தாலே போதும். நமக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு வேண்டிய கீரை நமக்கு அதுலேருந்து கிடச்சிரும். இதில் நோய் தாக்குதல்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வெள்ளைப்பூச்சி அதிகமாக வரும். இந்த செடியை விதை மூலமாகவும் வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டெம் மட்டும் ஊண்டி வச்சாலே நல்லாவே வளரும். நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு அந்த கீரையெல்லாம் பறித்து சமைச்சிட்டு இருந்த தண்டை மட்டும் தான் ஊண்டி வச்சேன். அதுதான் எனக்கு இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து நிறைய கீரை எனக்கு கொடுத்துச்சு. இதோட விதை சேகரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாயில் புண்ணு இருக்கிறவங்க 3 நாள் கண்டினியூஸாக டெய்லி இதோட இலையை ஒரே ஒரு இலை மட்டும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வாய்ப்புண் சரியாயிரும். வாரத்துக்கு ஒரு தடவை பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டு வச்சு சாப்பிட்டாங்கன்னா வயிற்று புண் சரியாயிரும். இதோட காய் வத்தல் போட்டு மணத்தக்காளி வத்தல்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா காயை அப்படியே வத்தல் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரை தண்டு மூலமாகவும் வளர்க்கலாம், விதை மூலமாகவும் வளர்க்கலாம். இதை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இவ்வளோ மருத்துவ பயன்கள் நிறைஞ்ச இந்த கீரையை நீங்களும் மாடி தோட்டத்தில் வளர்த்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.